ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பாண்டவர்களுடைய சைன்யம் அளவில் குறைவாக இருந்தாலும் மிகுந்த உற்சாகத்துடன் வீரர்கள் காணப்படுவதை பார்த்த துரியோதனன் பயத்துடன் அவருடைய சேனையை வெற்றி பெறுவதற்கு போதுமானதாக இருக்கிறதே என்று வருத்தத்துடன் கூறுகின்றான். பிறகு உற்சாகத்தை தானே வரவழைத்து கொண்டு தன்னுடைய சேனையை பார்த்து கூறுகின்றான். இந்த 11வது ஸ்லோகத்தில் அயனேஷு ச சர்வேஷு யதா பாகமவஸ்திதாः பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. பவந்தः சர்வः, நீங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சர்வேஷு அயனேஷு, எல்லா அணிவகுப்புகளிலும் யதாபாகம் அவஸ்திதாக, எந்தெந்த இடத்தில் யார் யார் நிற்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் இருந்து கொண்டு பீஷ்மமேவ அபிரக்ஷந்து, பீஷ்மரையே காப்பாற்ற வேண்டும் என்று ஆணையிடுகின்றான். எப்பொழுதுமே அணிவகுப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு முறையாக ஒவ்வொருவரும் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் முறைமை இருக்கிறது. அதிலிருந்து தவறாமல் ஒவ்வொருவரும் அந்த விதிகளுக்கு மீறாமல் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு லட்சியத்தை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அது என்ன? பீஷ்மமேவாபிரக்ஷந்து, எப்படியேனும் பீஷ்மரை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் பீஷ்மர் தான் அனைவருக்கும் உயிர் நாடியாக இருக்கின்றார். எனவே பீஷ்மரை காப்பாற்றுவது அனைவருடைய கடமை என்று உத்தரவிடுகின்றான் துரியோதனன். அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாः பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. இதை கேட்ட பீஷ்மருக்கு மனதிலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தனக்கு ஒரு பிராதானியத்தை, முக்கியத்துவத்தை துரியோதனன் கொடுத்ததை பார்த்து அவனுடைய பயத்தை போக்க வேண்டும், அவனுக்கு உற்சாகத்தை ஊட்ட வேண்டும் என்று எண்ணி சங்கத்தை முழங்குகின்றார். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமஹ சிம்மநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். பிரதாபவான், அனைத்து யுத்தத்திலும் பல்வேறு கலைகளிலும் சிறந்தவர். குருவிருத்தக, குரு வம்சத்திலே வயது முதிர்ந்தவர். பிதாமகர், பாட்டனார். அப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியார் தஸ்ய ஹர்ஷம் சஞ்சனயன், தன்னுடைய பேரனான துரியோதனனுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக உச்சைகி சங்கம் தத்மோ, உரக்க சங்கத்தை ஊதினார். சிம்மநாதம் வினத்ய, சிம்மநாதத்தை எழுப்பினார். பீஷ்மர் யார்? சந்தனு மகாராஜாவின் மகன். அவருடைய இயற்பெயர் தேவவிரதன். சந்தனு மன்னருக்கும் கங்கைக்கும் புத்திரனாக பிறந்தவர். தன்னுடைய தந்தை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதையும் அதற்கு தான் தடையாக இருப்பதையும் அறிந்தார். அந்த தடையை போக்கும் வண்ணம் தான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் செய்தார். அன்று முதல் அவர் பீஷ்மர் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். அப்பேற்பட்ட குருகுல வம்சத்திலே மிகவும் உயர்ந்தவரான பீஷ்மர் ஹஸ்தினாபுரத்தின் ராஜ்யத்திற்காகவே நான் பாடுபடுவேன் என்று சபதமும் செய்திருப்பதால் துரியோதனாதியர் செய்த தவறையெல்லாம் அறிந்திருந்தும் பாண்டவர்களுக்கு அவர்கள் அநீதி இழைத்ததை தெரிந்திருந்தும் அவர்கள் பக்கமே நின்று போரிடுகின்றார்.
எப்பொழுதுமே ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது பல்வேறு செயல்கள் நிகழும். சிலர் தோளை தட்டி கொள்வார்கள், சிலர் தொடையை தட்டுவார்கள், மிகுந்த ஒலியை எழுப்பார்கள். அவ்வாறு இங்கு சங்கத்தை ஊதுகின்றார். அவர் வயோதிகராக இருந்தாலும் பிரதாபவான், மிகுந்த வீரமுடையவர், பிரதாபமுடையவர். ஆகையினாலே உரக்க அந்த சங்கத்தை முழங்குகின்றார். சிங்கநாதம் போல் அந்த ஒலி கேட்கின்றது. அந்த ஒலியை கேட்டவுடனே மற்ற அரசர்களும் சங்கத்தை ஊதுகின்றார்கள். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமஹ சிம்மநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மோ பிரதாபவான். 13வது ஸ்லோகம். தத சங்காஷ்ச பேர்யஷ்ச பணவானக கோமுகாஹ சஹசைவாப்யஹன்யந்த சசப்தஸ்து முலோபவத். இவ்வாறு பீஷ்மர் சங்கை ஒலிப்பியவுடனே சங்காக மற்ற அரசர்களும் சங்கத்தை முழங்கினார்கள். பேரியக பேரிகைகளை முழங்கினார்கள். பணவ ஆனக கோமுகாக தம்பட்டங்கள், பறைகள், கொம்புகள் ஆகிய அனைத்தையும் முழக்கினார்கள். சகசாயேவ அபியஹன்யந்த எல்லாவற்றையும் ஒரு சேர அவர்கள் அந்த கொம்புகளை ஊதினார்கள், பறைகளை அடித்தார்கள், சங்குகளை ஊதினார்கள். ஆகையினாலே சசப்தக அந்த ஒலி எப்படி இருந்தது? துமுலகா அபவத்து மிகுந்தம் பெரிய ஒலியாக எல்லா பக்கங்களும் கேட்டது. ஆகாயம் வரை அந்த ஒலி உரக்க கேட்டது. தேவர்களினுடைய செவிப்பறையை கிழிப்பது போன்று உரக்க ஒலித்தது. ஆகையினாலே முதலிலே கௌரவர்கள்தான் இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்கள் என்று தெரிந்தது. தத சங்காஷ பேர்யஷ்ச பணவானக கோமுகாஹ சஹசைவாப்யஹன்யந்த சசப்தஸ்து முலோபவத். எதிராளிகள் சண்டைக்கு தயார் என்று அறிவித்த பின் மற்றவர்கள் பேசாமல் இருந்தால் கோழைகள் என்று அல்லவா அர்த்தம்? பாண்டவர்கள் கோழைகள் அல்ல. ஆகையினாலே அவர்களும் சங்கங்களை முழங்க ஆரம்பித்தார்கள். 14வது ஸ்லோகம். தத ஸ்வேதைர்ஹயைர்யுக்தே மகதி ஸ்யந்தனே ஸ்திதோ மாதவ பாண்டவಶ್ಚைவ திவ்யௌ சங்கோ பிரதத்மதுஹு. ததஹ அதன் பின்னாலே ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தே, ஸ்வேதம் என்றால் வெண்ணெய், ஹயம் என்றால் குதிரை, வெண்மையான குதிரைகள் பூட்டப்பட்ட மகதி ஸ்யந்தனே பெரிய தேரிலே, சிறந்த தேரிலே, ஸ்திதோ அமர்ந்திருக்கின்ற மாதவகா பாண்டவகா ச ஏவ மாதவனும் பாண்டவனும் திவ்யோ சங்கோ திவ்யமான தங்களுடைய சங்கங்களை பிரதத்மதுகு உரக்க ஊதினார்கள். மகதி ஸ்யந்தனம் இந்த தேர் 3 உலகத்திலும் வெல்லக்கூடிய சிறந்த தேராக இருக்கின்றது. அதில் பூட்டப்பட்ட குதிரைகள் வெண்மையான குதிரைகள். அர்ஜுனனும் வெண்மையான ஆடை அணிந்திருக்கின்றான். பாண்டவன் என்று சொல்லப்படுகின்றான். பாண்டு புத்திரர்கள் அனைவருமே பாண்டவர்கள்தான். ஆனாலும் அர்ஜுனனுக்கு பாண்டவர்களே சிறந்தவன் அர்ஜுனன். ஆகையால் இங்கு அர்ஜுனன் பாண்டவன் என்று அழைக்கப்படுகின்றான். மாதவன் என்றால் என்றால் மகாலட்சுமி, மகாலட்சுமியின் பதி மாதவன். மகாலட்சுமி இருக்கின்ற இடத்திலே வெற்றி நிச்சயம் என்பதை உணர்த்தும் முகமாக மாதவகா என்ற சொல் இங்கு கண்ணனுக்கு கூறப்பட்டது. வெண்மையான குதிரை, அர்ஜுனனும் வெண்மையான ஆடை அணிந்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது வெண்மை என்பது சத்துவகுணத்தை குறிக்கின்றது. இங்கு தேரிலே கிருஷ்ணனும் அர்ஜுனன் அமர்ந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணன் தேரோட்டியாக அமர்ந்திருக்கின்றான். ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவத்து கட்டோபனிஷத்திலே கூறப்படுகின்றது. இந்த ஜீவாத்மா தான் இந்த தேரிலே அமர்ந்திருக்கின்றான்.
இந்த உடல்தான் தேர். புத்திம் து சாரதிம் வித்தி. புத்திதான் சாரதியாக இருந்து அந்த தேரை ஓட்டுகின்றான். இந்திரியாணி ஹயான் ஆகுகோ. பஞ்ச இந்திரியங்களும் குதிரைகளாக கூறப்படுகின்றன. மன பிரகிரகமே வச்ச. மனம்தான் கடிவாளம். இந்திரியங்களாகிய குதிரைகள் அங்குமிங்கும் செல்லாமல் மனம் என்னும் கடிவாளத்தை, புத்தி என்னும் சாரதியை பிடித்து கொண்டு எந்த இடத்திலே அந்த ஜீவன் ரதிகன் செல்ல வேண்டுமோ அந்த இடத்தை அவன் அடைவிக்கின்றான். ஒவ்வொருடைய உள்ளமும் ரதம்தான். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த கிருஷ்ண பகவான் தான் அமர்ந்திருக்கின்றார். பார்த்த சாரதி என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் துவாரகையிலே கண்ணனுடைய உதவியை நாடி துரியோதனனும் அர்ஜுனனும் செல்கின்றார்கள். முதலில் சென்ற துரியோதனன் பகவான் கண்ணனுடைய தலைப்பக்கத்தில் இருக்கின்ற ஆசனத்திலே அமர்ந்து கொள்கிறான். பிறகு வந்த அர்ஜுனன் கண்ணனுடைய திருப்பாதங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கின்றான். கண்களை மெல்ல திறந்த அந்த கள்ளமாயன் அர்ஜுனனை முதலில் பார்க்கின்றார். அர்ஜுனா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். துரியோதனனும் அர்ஜுனனும் பகவானுடைய உதவியை நாடி வந்திருப்பதாக கூறுகிறார்கள். அப்பொழுது பகவான் கூறுகின்றார், என்னிடத்தில் ஒரே ஒரு சைன்யம் இருக்கிறது, நாராயண சைன்யம். அந்த சைன்யத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம், மற்றொருவர் உதவியாக என்னை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நான் எந்த ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொல்கின்றார். இந்த இருவரிலே முதலிலே நான் பார்த்தது அர்ஜுனனைத்தான். இளையவனும் அர்ஜுனன்தான். ஆகையால் அர்ஜுனா, உனக்கு யார் வேண்டும் என்று முதலில் நீ சொல் என்று கேட்க, அர்ஜுனன், கண்ணா, நீ இருந்தாலே போதும் என்று கூறுகின்றான். துரியோதனனோ மகிழ்ச்சியோடு, நாராயணசேனை எனக்கு கிடைத்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று விடுகிறான். அதன்பின் பகவான் கிருஷ்ணன் கேட்கின்றார், அர்ஜுனா, நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன், என்னை வேண்டும் என்று கேட்டாயே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, கண்ணா, யுத்தத்திலே எனக்கு சாரத்தியம் செய்ய வேண்டும் என்று அர்ஜுனன் பணிவோடு சொன்னான். பகவானும் எப்படிப்பட்டவர், காருண்ய சிந்து அல்லவா, ஒத்துக்கொள்கிறார். நான் அவ்வாறே உனக்கு சாரத்தியம் செய்கிறேன் என்று. அன்று முதல் அவருக்கு பார்த்தசாரதி என்ற பெயர் ஏற்பட்டது.